எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நான் இரவு சாப்பாடாக பூரி செய்ய போகிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். இந்த என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களன்னு சொன்னால் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோவுக்கு போவோம். இப்போ நான் இதில் மைதாமா அல்லது வெள்ளை கோதுமைமா, நாங்கள் ஸ்ரீலங்காக்கள் கோதுமைமா வினம், இந்தியாவில் மைதாமா. இதில் நான் 4 கப் மா எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு, இதுக்கு நான் ஒரு 3/4 கரண்டி உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இதை இருக்கா கலந்து விடுங்க. உப்பு சேர்ற மாதிரி எல்லா இடமும் கலந்து போட்டு நான் இப்போ இதுக்கு இளம் சூட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மா குழைக்கிறதுக்கு அந்த இளம் சூட்டு தண்ணி விட்டிங்களன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் கெதியாக சொப்டாக வரும். வேறு ஒன்றும் போடல. நான் இதுக்கு இந்த தண்ணியை விட்டு ரொட்டி பதத்துக்கு நீங்கள் குழைச்சிடுங்க. நாங்கள் வட்டம் வட்டமாக உருட்டி போட்டு செய்ய வேணும். நான் இப்போ 250 டெசிலிட்டர் தண்ணி, 1/4 லிட்டர் தண்ணி விட்டேன். நான் காணாத நினைக்கிறேன். இப்படி கொஞ்சம் இப்படி குழஞ்சி வரைக்க கொஞ்சம் தண்ணி காணாது. சொட்டு கொஞ்சம் தண்ணி விடுறேன். இப்படி குழச்சி வரும்போது நான் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை குழச்சி நீங்கள் ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சிட்டு உருட்டை வலிக்கிடலாம். நீங்கள் அதுக்கிடையில் நான் பூரிக்கு ஒரு கடலைக்கறி மாதிரி ஒரு கடலைக்கறி வைக்க போகிறேன். இப்போ இதை ஓரளவுக்கு குழஞ்சி வந்துட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து போட்டு இப்போ நான் இதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் இந்த கையில் எடுத்து போட்டு இதையும் சேர்த்து குழைச்சிங்களன்னு சொன்னால் மா ஒட்டாமல் வரும். அதனால் இதையும் சேர்த்து நான் இப்படி குழைச்சி வைக்க போகிறேன். இதை நீங்கள் இப்படி இதை அடித்து ஒரு கால் குழைச்சிங்களன்னு சொன்னால் இதில் மீசையில் வச்சுட்டு இப்படி அடித்து அமர்த்தி குழைச்சி போட்டு நான் ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சுட்டு நல்லா சாஃப்டாக மாவை குழையுங்க. இங்கே பார்க்க தெரியுங்க அப்படி என்ன. நான் இந்த மாவை இன்னும் கொஞ்சம் அடித்து குழைக்க போகிறேன். திருப்பி உருட்டினீங்கன்னு சொன்னால் சட்டிக்கையே வச்சு குழைக்கலாம். இப்படி 2 தரம் அப்படி போட்டுங்களேன்னு சொன்னால் கொஞ்சம் இதை நான் 1/2 மணித்தியாலம் இப்படி சொப்டாக குழைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படின்னு. இது காணும். இப்போ இதை குழைச்சி வைக்கிறேன். இந்த மூடி போட்டு ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சிங்களேன்னு சொன்னால் இந்த மாரடி ஒரு பாதி வெங்காயம் எண்ணெய் கொதிச்சோடனே பாதி வெங்காயத்தை நான் இப்போ வதக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு கடலைக்கறி வைக்க போகிறேன். இதை இப்போ அந்த அவிச்ச கடலை அப்படி பேக்கெட் விற்கும் இங்கே கொண்ட கடலை, அதை அவிக்கிற நேரத்துக்கு இதால் போட்டு கறி வைக்க போகிறேன். இப்போ இது வெங்காயம் போட்ட வெங்காயம் வதங்கிட்டுது. நான் இப்போ இதுக்கு ஒரு 2 தக்காளி பழம் வெட்டி இதுக்கு வச்சிருக்கிறேன். இதை இருக்கா அடித்து போட போகிறேன். நான் அடித்து போட்டு இதுக்கு நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உரைப்புக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட போகிறேன். லைட்டாக உரைப்பாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் பிள்ளைகள் சாப்பிட்றபடியாக கணக்க தூள் போடக்கூடாது. கொஞ்சம் தூள் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் போடுறேன். ஒரு 1/2 கரண்டி போட்டுட்டு இதை நான் இப்போ அடித்து வச்ச இந்த தக்காளி பழத்தை போட்டு இதுக்கு சவுஸாக காய்ச்ச போகிறேன்.
இதை நான் பச்சை வாசனை போக இதை நான் வதக்கி ஒரு சவுசா வரைக்கில் நான் இப்போ இந்த கடலை இந்த இதுக்கு இருக்கிறது இப்படி அவிச்சு இப்படித்தான் இருக்கும். இந்த கடலை அவிஞ்சது சாப்பிடலாம், இப்போ சும்மாவே சாப்பிடலாம். இதை நான் இதுக்க போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட போகிறேன். கொதிக்கல கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டிங்களேன்னு சொன்னால் தடிப்பாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது தேங்காய் பால் அப்படி எதுவும் விடலை. நான் ஒரு ஃப்ரெஷ் க்ரீமில் கொஞ்சம் இதுக்கு விட போகிறேன். என்ன இந்த தடிப்பாக வாரத்துக்கு இந்த சவுஸ் இதுக்கு தேவையான இதுக்கு கொஞ்சம் மல்லியில் போட போகிறேன். இப்போ உப்பு காணும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் மல்லியில் வெட்டி போட போகிறேன். இப்பொழுது நான் இதுக்கு 2 உள்ளிப்பல்லும் கொஞ்சம் மல்லி இலையையும் போட்டு அடித்தேன். நான் அதையும் இதோடு சேர்த்து வதங்க விட போகிறேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி காணாது, ஏதாவது கலவி போட்டு இந்த தண்ணியை இதுக்க விட போகிறேன். இப்போ இது இப்படி வதங்குது. இது கிரேவியாக இது நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வரைக்கில் இந்த கடலையை நான் போட போகிறேன். கடலையும் கொஞ்சம் அவிய வேணும். இது கொஞ்சம் கொதிச்சா போல் நான் கடலையே போட போகிறேன். இப்போ கொதிச்சுட்டு நான் கொஞ்சம் மல்லியில் வெட்டி வச்சிருக்கிறேன் கடைசியாக இறக்கும் போது போடுறதுக்கு. நல்லா இருக்கும். இது இப்போ தண்ணி வடித்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கடலையே இதுக்கு போட்டு நல்லா மூடி அவிய விட போகிறேன். நல்லா எல்லாம் உப்பு உரைப்பெல்லாம் சேர்ந்து இப்போ மூடி அவிய விடுங்கோ. அவிஞ்ச உடனே நாங்கள் மிச்சத்தை கொதிச்ச உடனே கொஞ்சம் பால் விட்டீங்களா சாரி இல்லையண்டா அரிசி மாவு நீங்கள் கரைச்சி விடலாம். இது கொஞ்சம் தடிப்பாக வாரத்துக்காண்டி இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் விட போகிறேன். அப்படின்னா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த உரைப்பு இருந்தாலும் அது உரைப்பு பெருசாக தெரியாது. இப்பொழுது நான் மாவை உருட்ட போகிறேன். இது நான் இப்படி ஒரு ஷீட் வேண்டி வச்சிருக்கிறேன். அப்படி இல்லை லெதர் இல்லை மேசையில் நீங்கள் பிரித்து மா போடுறதுக்காண்டி இப்படி ஒரு இது வச்சிருக்கிறேன். இது நல்ல பிரயோசனமாக இருக்கும். இதை நீங்கள் இதை விரித்து விட்டீங்களன்னு சொன்னால் இதில் வச்சு மாவை கலவுறதுக்கு இதில் தான் நான் இப்போ மா உருட்ட போகிறேன். இதுவும் வெளில தான். இப்போ நான் இந்த உருட்டி வச்ச மாவை எடுத்து இப்போ நான் சின்ன சின்ன உருண்டையாக இப்படி ஒரு சின்ன உங்களுக்கு அளவான உருண்டையாக நான் இப்படி உருட்டி கொஞ்சம் கோதமா போடுங்க. இதில் பவுடர் வச்சிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் அப்படி தூவி போட்டு இதில் இப்படி உருட்டி வச்சிங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளவு சாஃப்டாக இருக்குதுண்டு. இப்படி சின்ன உருண்டியெல்லாம் நான் உருட்டி இதில் வைக்க போகிறேன். அப்படின்னா உங்கள் உருட்டு பூரிக்கு அளவான உருண்டையாக ஒரு அளவில் நீங்கள் உருட்டி இப்படி வைக்க போகிறேன். இது அப்படி இந்த நேரம் இந்த அவியிற நேரத்தில் நீங்கள் இதை உருட்டினீங்களன்னு சொன்னால் நீங்கள் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு டக்குன்னு உருட்டி போட்டு பூரி நல்ல சாப்பிடவும் எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. கணக்க சாப்பிடுவீங்க. பிள்ளைகளுக்கும் விருப்பம் பூரியண்டா. இப்போ நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் மாவை அப்படி போட்டுட்டு எடுத்தீங்களா ஈஸியாக இருக்கும். இப்படி 2 கையிலையும் இப்படி வச்சுட்டு நான் சும்மா ஒரு குறிப்பாக உருண்டையாக அப்படி எடுத்து போட்டு இப்படி உருட்டி நான் இப்பொழுது எல்லாம் உருண்டையாக போட்டுட்டேன். இப்போ நான் இதுக்குள்ள கொஞ்சம் இதுக்கு போட்டுட்டு நீங்கள் இப்படி உருட்டி விட்டீங்களேன்னு சொன்னால் உருண்டா உருட்டாமல் எல்லா உருண்டையிலையும் இப்படி வந்திருக்கும், உருண்டையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உருட்டைக்கில் இதில் உருட்டும் போது ஈஸியாக இருக்கும். அப்போ நான் அதை ஒட்டாமலும் இருக்கும். நான் இப்போ இதில் அப்படி உருட்டி வைக்க ஒட்டுப்படுது. நான் இதுக்கு கொஞ்சம் மாவை போட்டுட்டு எல்லா உருண்டையிலையும் இப்படி உருட்டி விட எடுக்க போகிறேன். இப்படி எடுத்து விட்டீங்களேன்னு சொன்னால்
மாவு உருட்டுற வேலை ஈஸியாக இருக்கும். இது ஒட்டாமல் இருக்கும் ஒன்றோடி ஒன்று. நீங்கள் ஈரத்தன்மை தானே, நீங்கள் இதுக்கு வச்சிங்கள் என்று சொன்னால் எல்லாம் ஒட்டுப்படும். நீங்கள் உருட்டைக்க நான் இதுக்கு மாவை போட்டுட்டு இப்படி உருட்டி விட்டீங்களேன்னு சொன்னால் எல்லா உருண்டையிலையும் எல்லா போல்ஸும் வந்து இப்படி ஒன்றொண்டாவே இருக்கும். நீங்கள் எப்படி செய்தீங்களேன்னு சொன்னால் இப்போ எல்லாத்தையும் நான் இதுக்கு போட போகிறேன். இப்போ எல்லாம் உருட்டியாக வச்சுட்டேன். இப்போ நான் உருட்டும் போது காட்டுறேன். இப்போ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் பால் விட்டேன், நான் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் தடிப்பாக வந்துட்டுது. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ எல்லாம் காணும். அது இப்போ கடலையில் கொஞ்சம் உப்பு வராத மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் எனக்கு இந்த மாவில் வேலை செய்ய விருப்பம் இல்லை. ஒரே இல்லாடம் பிறலும். இது இப்போ நான் குறைஞ்ச வைக்கையில் இப்படியே வச்சேன்னு சொன்னால் இது வந்து வற்ற விட்டுட்டு நான் இப்போ பூரி பொரிக்க போகிறேன். கொதிக்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் மல்லியில் கடைசியாக இதை போட்டு இறக்கினீங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதை போட்டுட்டு நான் இப்போ குறைஞ்ச வைக்கையில் இதை தப்பெல்லாம் இருக்கப்பட போகிறேன். இதை நிப்பாட்டிட்டு நான் இந்த அடுப்பில் கொஞ்சம் ஒரு லைட்டாக கொதித்து கொண்டு இருக்கட்டும். இதில் விட்டுட்டு நான் இப்போ பூரி பொரிக்க போகிறேன். நான் இப்போ இதுக்கு எண்ணெய் விட போகிறேன். இந்த சட்டியில் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. விட்டுட்டு நான் இப்போ இதால் தான் நான் உருட்டுறேன். நான் பூரி இதை இப்போ ஒவண்டா வச்சு இப்போ இதில் நீங்கள் சும்மா கெடியாவே இது சரியான ஈஸி. இந்த அளவு மொத்தத்தில் 1 மில்லிமீட்டர் மொத்தத்தில் நீங்கள் இப்படியே டக்குண்டு உருட்டி போடலாம். இப்படியே தட்டி இதில் வச்சுட்டு எனக்கு அதே நான் இந்த தட்டு எடுத்து நான் சொன்னேன். ஒரு கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். பிரித்தது என்னத்துக்கண்டா இப்படி தட்டி போட்டு இதில் நீங்கள் இப்படி ஒண்டா போட்டு விட்டீங்கண்டா கொஞ்சம் மாவை கீழே சூவி விட்டுருக்குறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நான் இதை வச்சுட்டு இப்படி சும்மா லைட்டாக, இது பெரிய கஷ்டமே இல்லை. இது இப்படி உருட்டி போட்டு ஒரு கொஞ்சத்தை உருட்டி வச்சுட்டு நான் சுடைக்கல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் சும்மா பெரிதாக பார்த்தீங்களா அவ்வளோ ஈஸி. பூரி செய்கிறது ஈஸி. ஆனால் மாவை குழைச்சி வச்சுட்டிங்களேன்னு சொன்னால் மாவை குழைச்சி வச்சுட்டு கறி வச்சிங்களேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் இப்படி உருட்டி போட்டு இந்த மாவை நான் முதலே அந்த சட்டியில் போட்டு உருட்டி வச்சபடியால் இந்த போல்ஸில் பெருசாக தேவையில்லை. மற்றது வந்து இது எனக்கு இது இப்படி இந்த தட்டு வந்து நல்ல தட்டுது. இது சுற்றுறதுக்கு உருட்டுறதுக்கு இது வந்து அந்த மார்பிள் பிளேட் மாதிரி இந்த கட்டிங் போர்ட் இதில் வச்சுட்டு உருட்டுறது வந்து உருட்டுறது வந்து சரியான இலகுவாக இருக்கும். நீங்கள் இதில் வச்சு செய்கிறத விட இந்த தட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குத. உங்களுக்கு இது உருட்டுறது வந்து சரியான ஈஸியாக இருக்கிறது. எனக்கு மரத்தட்டுலையும் செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த தட்டு தான் இந்த வேலையில் செய்கிறதுக்கு வெட்டுறதை விட இதுகளுக்கு இது நல்ல மெல்லிசா செய்யாதுங்க. அப்போ பொங்கி வராது. கொஞ்சம் ஒரு அளவான இதில் செய்வீங்கன்னா சரி. இப்பொழுது வந்து எண்ணெய் கொதிச்சுட்டுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன துண்டு போட்டு பார்க்க போகிறேன். கொதிச்சுட்டு தோண்டு கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சு வந்துட்டுது. இப்போ கொதிச்சு வரைக்கல நான் வந்து இந்த பூரியை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை மேலே வேற நீங்கள் கொஞ்சம் தண்ணி எண்ணெயை அப்படி ஏற்றி விட்டீங்களன்னு சொன்னால் பொங்கி வரும். இப்படி நீங்கள் அமர்த்தி விட்டீங்களேன்னாலே சும்மாவே இது பொங்கும். இது ஈஸி பொரிக்கிறது. அந்த இது மாதிரி பொங்கி வருங்க. நான் அப்படி எண்ணெய் போட போகிறேன். சின்ன கொஞ்சம் சட்டி ஓகே. அது கீழே போட்டோன்னா கீழே போகுது. இப்படி இருந்தால் அப்படியே மேலே உடம்பி வரைக்கல. நீங்கள் லைட்டாக
தண்ணியை எண்ணெயை அப்படி மேலே போட்டு விட்டீங்களா அங்கே பார்த்தீங்களா சண்டை பாட்டுக்கு பொங்கி பொங்கி வருது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் இதுகளை மற்ற அப்படியே கொஞ்சம் ப்ரௌனாக வேற மற்றது என்ன போட போகிறேன். ரெண்டாவது டக் டக்குன்னு பொரிஞ்சிடும். ஆகப்படியாக அப்படி திருப்பி திருப்பி விடுங்கோ. மேலே வேற நீங்கள் அப்படி லைட்டாக எண்ணெயில் முக்கி விட்டீங்களன்னு சொன்னால் பொங்கி வந்துடும். இப்போ வேற எடுக்கலாம்ண்ணா ஒவ்வொன்றை ஒன்றா அப்படி எடுத்து இதில் போடுங்க. பார்த்தீங்களா அவ்வளோ முட்டையாக பொரியுது. அந்த பார்த்தீங்களா தெரியும். வரைக்கல அப்படி மேலே ஒளிம்பி வரும்போது நீங்கள் லைட்டாக எண்ணெயை இப்படி எடுத்து மேலே வெட்டி போட்டு இப்படி லைட்டாக அப்படி எண்ணெய்க்குள்ளே தட்டி விட்டீங்கன்னா பார்த்தீங்க கணக்க போட்டால் கொஞ்சம் பொரியாது. ஒன்றொண்டாத்தான் செய்தால் நல்லா வரும். இப்படி முட்டையாக வரும். ரெண்டு மூண்டை போட போகிறேன். போட்டுட்டு இதை எடுக்க சரியாக இருக்கும். பார்த்தீங்களா அப்படி முட்டை மாதிரி இருக்கு. ஒழுங்கின உடனே நீங்கள் அப்படி இப்படி லைட்டாக எண்ணெய்க்குள்ளே காட்டு பிடிச்சிங்கிறன்னு சொன்னால் பொங்கி வரும். எண்ணெய் சட்டியில் எண்ணெயோட கொஞ்சம் நேரம் மினக்கடை வேணும். நீங்கள் எண்ணெய் சட்டி எண்ணெயோட எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கும். ஆனால் இடையில ஒன்ஸ் இயர் வந்து நீங்கள் சாப்பிடலாம். ட்வைஸு 2-3 தடவை வருஷத்துக்கு சாப்பிடலாம். டெய்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எண்ணெயாக இருக்கும். அதான் ஒன்றுடைய இளம்பிள்ளைகளுக்கு ஓகே. நாங்கள் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்றது நெல்லம் தானே ஆரோக்கியத்துக்கு. நாங்கள் கூடுதலாக இந்த எண்ணெய் சாப்பாடு செய்கிறது நாங்கள் குறைவு. பிள்ளைகளுக்கு விருப்பம் இந்த சாப்பாடு. அதால் இருக்கிற கடையில் வேண்டி கொடுக்காம நாங்கள் வீட்டிலேயே எப்படி எத்தி விட்டீங்களா கூட பொங்குற மாதிரி இருக்குது. எண்ணெயை கொஞ்சம் மேலே எடுத்து ஊற்றி விட்டீங்களேன்னு சொன்னால் அப்படி எப்படி பார்த்தீங்களா இப்படி வருது. நீங்களும் கூட சைஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணுமென்று சொன்னால் பெரிய சைஸாக நீங்கள் உருட்டலாம். நான் இந்த சின்னனாவே செய்த நான் தட்டுறதும் சுகம். சட்டி பெரிய சட்டி வேணும். நீங்கள் பெருசாக உருட்டினீங்கள் என்று சொன்னால் பெரிய சட்டி எண்ணெய் விட்டு நிறைய எண்ணெய் விட்டு பொரிக்கும். இப்போ நாங்கள் 4 பேருக்கு சமையல் செய்கிறபடியாக அவ்வளோத்துக்கு தேவையில்லை. இப்போ அதான் நான் சின்ன சட்டியாக சின்ன வட்டமாக ஒரு பக்கமே பொரிஞ்சிடும். ஒரு தரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் இப்படி உருட்டி வச்சுட்டு செய்தீங்களன்னு சொன்னால் இப்படி எல்லாத்தையும் இது மாதிரி கொஞ்சம் வேண்டாம் எல்லா அடிக்க இன்னும் ஒரு ஆள் உங்களோட உருட்டி தந்தால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரெண்டும் செய்ய இயலாது. பொரித்து கொண்டு உருட்ட டைம் இல்லை. ஏன்னா இதோட சட்டியோட ஒரு ஆள் இருக்க வேணும். இப்போ நீங்கள் பொரித்து உடனே செய்ய இயலாது. உருட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் இப்படியே பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரே அடியாக பொரித்து முடிச்சிடலாம். இல்லைன்னா எனக்கு இடம் இல்லாதபடியே நான் ஒரு கொஞ்சம் தட்டினான். மிச்சம் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு அளவாக கொதிக்க வேணும். நீங்கள் குறைச்சி விட்டீங்களன்ற உடனே பொங்குதில்லை. நீங்கள் எண்ணெய் வந்து ஓரளவு சூடாக இருந்ததுன்றாத்தான் நல்லா இருக்கும். நீங்கள் ஓரளவு மிடில்லாக ஆக கூட்டியும் விடக்கூடாது. ஒரு அளவான வெப்பத்தில் நீங்கள் எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் பொங்கி வரும். இது பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு இந்த பூரி. சின்ன வட்டம் பண்ணுறபடியாக சும்மா கை கணக்கில் சும்மா கிள்ளி போட்டு நான் தானே. அப்போ அதால் ஒரே அளவாக வேற அது எல்லாம் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. நான் செய்த பூரி ஒரே அளவில் நான் அளந்து போடையில் ஒழும்பி வரைக்கில்
மற்றது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் அதான் உண்டா போட்டால் தான் பொங்குறது ஈஸியாக இருக்குது. இல்லையாண்டா மற்றது பொங்குது இல்லை, எண்ணெய் தட்டி விட காணாததால் பொங்குது இல்லை. இல்லைன்றாலும் அப்படிங்களா இது வராது. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் ஒரு பூரி, இந்த பெரிய பூரி ஒன்று எடுத்து கடலைக்கறியை வச்ச கறியை பார்த்தீங்களா, இதான் நான் செய்த பூரியும் கறியும். நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல சூடாக இருக்குது, கறியும் சுடுகுது. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு இரவு சாப்பாடாக பெருசாக எண்ணெயும் பெரிய இல்லை. இது கறியும் சூப்பராக இருக்குது. பெரிய தூளும் போடையில. நான் ஒரு சொட்டுக்கு தூள்லாம் போட்டேன். நான் தக்காளி பழத்தை அடிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் இந்த கறிக்கு டேஸ்ட். துண்டு துண்டாக வட்டி போட்டால் கிரேவியாக வராது. நான் ஒரு 2 தக்காளி பழம் வட்டிட்டு கிரைண்டர் பண்ணிவிட்டு போட்டு நான் ஒரு வெங்காயம் வதக்கினேன். வெங்காயத்தை மட்டும் வதக்குங்கோ. அதோட 2 உள்ளிப்பல்லும் மல்லி இலையும் போட்டு அடிச்சுட்டு அதுக்கு ஊற்றி கொதிக்க விட்டதான். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் விட்டேன்னா, நீங்கள் வேணுமெண்டா வேறு ஏதாவது பால் பால்கள் விடலாம். நான் தேங்காய் பாலும் விடலாம். நான் விடையில ஃப்ரெஷ் க்ரீம் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி. இல்லையண்டா நீங்கள் அரிசிமா சோளன்மா அதிலே ஒரு 2 டீஸ்பூன் கரைச்சி விட்டீங்களாண்டாலும் கொஞ்சம் கிரேவி தடிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இருக்காங்க. பசிக்குது, சாப்பிட போகிறேன்னு. இவ்வளோ நேரம் எனது காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். பாய். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இலகுவாக ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே நீங்கள் சாப்பாடு செய்து சாப்பிட்டுடலாம். இலகுவான ஒரு இரவு உணவாக இருக்கும். பாய்.